ஹாய் காய்ஸ், இதுதான் லாஸ்ட் vlog. இது அப்புறமா நம்ம சென்னை இந்த vlogலேயே வந்துட்டு நான் சென்னை போகிறது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுவேன். ஏன்னா இதோட நம்ம சென்னை போகணும். இன்னைக்கு வந்துட்டு சண்டே, ஸோ மண்டே நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கிறதுனால சீக்கிரம் போகணும். இன்னைக்கு என்னென்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம்னு சொல்லிட்டு என் கூட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. வாங்க போகலாம். சொன்ன இல்லை காஷ், அந்த அளவுக்கு ரோஸே இல்லை. Till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on
இவ்வளோதான் guys இந்த ரோஸ் கார்டன் இதோட ஃபினிஷிங் ஆகுது. தேங்க்யூ விசிட் அகெயின் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக வேறு ஒரு நாள் வரணும், ஏன்னா அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இங்கே எதுவுமே ரோசஸ் எதுவுமே இல்லை. ஸோ வாங்க நம்ம வேறு ஒரு பிளேஸ்க்கு போகலாம். அங்கே போயிட்டு அங்கே என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஹாய் கைஸ், இங்கே பார்த்துட்டு இருக்குது கர்நாடகா ஹாரிட்டல் கார்டன் சொல்லிட்டு கர்நாடகா கார்டனு ஊட்டியில் இருக்க. இங்கே தான் வந்திருக்கோம், நம்ம ஊட்டி சைட்ஸ் இங்கே தான் வந்துருக்கோம். வாங்க உள்ளே போயிட்டு இன்னும் நான் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இதுதான் கர்நாடகா கார்டன். நல்லா தான் இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்னும் ஃபுல்லாக உள்ளே நிறையா இருக்கும். அந்த கார்டன் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருக்கும், நல்லாயிருக்கும். வாங்க அப்போ காய்ஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அங்கே ரோஸ் கார்டன் மாதிரி இருக்குது. உள்ளே வந்துட்டு நல்லா வச்சுருக்காங்க போல். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு? இதான் என்ட்ரி. உள்ளே ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருக்குறாங்க. அங்கே உள்ளே போய் பார்ப்போம். ஓகே காய்ஸ், இதுதான் கர்நாடகா கார்டன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இதோட நம்ம வெளியே போவோம். ஓகேவா? வெளியே போயிட்டு நெக்ஸ்ட் என்னென்ன இடம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோக்குள்ள வந்து பாருங்கள். ஓகே, பாய். ஹாய் காய்ஸ், இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டூரிசம், அதாவது போட்
போட்டிங்க்கு வந்துருக்கோம். இங்கே உள்ள போட்டிங் போனால் நம்மளுக்கு போட்டிங் என்ட்ரன்ஸ் இருக்குது. ஸோ வாங்க நம்ம போட்டிங் போய் பார்ப்போம். இங்கே தான் காய்ஸ் என்ட்ரியில் வரும். இந்த சைட்லேருந்து என்ட்ரியில் வந்துட்டு அப்படியே இந்த சைடு போகும். இங்கேயே பக்கத்தில் நிறைய ஷாப்பிங்லாம் இருக்குது காய்ஸ். ஷாப்பிங், கேம்ஸ் எல்லாமே இருக்குது. வந்தீங்கன்னா இங்கே எல்லாமே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஹாரர் ஹவுசின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது தெரியுதா? அது இருக்குது பாருங்கள். அது எப்படி போனால் இருக்கும், நல்லாயிருக்கும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்சைட் ஃபுல்லாக வந்துட்டு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. போட்டிங் இது டவுனில் தான் காய்ஸ் போட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டு வரும். அப்படி போயிட்டு இப்படி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஹாரர் ஹவுஸ் இருக்கான், அப்புறம் மிரர் இருக்கான், அப்புறம் வந்து ஃப்ரீக்கி ஜங்கிள்னு சொல்லி ஒன்று இருக்கான். மொத்தம் 3 இருக்குது guys. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஹாரர் ஹவுஸ் தான் போக போகிறோம். இங்கே தான் போக போகிறோம். இங்கே வெளியே பார்த்தாலே காலு தொங்க போட்டு சவுண்டு கொடுத்துட்டு பொம்மை, அதை பார்த்தாலே பயமாக இருக்குது. சரி வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் உள்ள வீடியோ எடுக்க கன்ஃபார்மாக விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வந்துட்டு அவங்க இப்போ ப்ரைவசின்றதுக்காக. வெளியே வந்துட்டு எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே guys, ஓகே பாய் பாய். முன்னாடி ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி வீடியோ இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் போன அந்த 3 ஷோவோட காமிச்சிருப்பேன். எடுக்கக்கூடாது தான், பட் ஆனால் பரவாயில்ல, யாருக்கும் தெரியாத மாதிரி எடுத்தேன். நெக்ஸ்ட்டு போட்டிங் போகலான்னு பார்த்தோம். பட் ஆனால் இங்கே வியூஸ் பார்த்தாலே அப்படியே ரொம்ப தூரம் நிற்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 100 மெம்பர்ஸ் மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த போட்டிங் இன்னைக்கு வேண்டாம், கேன்சல் பண்ணலாம். ஏன்னா நம்ம எப்பயுமே போகிறது தானே. ஸோ அதனால் இப்போ கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இப்போ 70 சினிமாஸ்னு இங்கே ஒன்று இருக்குது. ஸோ அந்த 70 சினிமாஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் வந்து நம்ம சாக்லேட் ஃபேக்ட்ரி போகணும், டீ ஃபேக்ட்ரி போகணும் அப்படின்றது நிறையா இருக்குது. ஸோ அதனால் நிறைய போகணுன்றதுனால நம்ம அது இப்போ guys வாங்க போகலாம். காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 70 சினிமாஸ் இருக்குது. இதுதான் 70 சினிமாஸோட என்ட்ரன்ஸ் போல். ஸோ இங்கே போயிட்டு உள்ளே கண்டிப்பாக வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா ஆடிக்கிட்டே இருக்குன்றதான் எடுக்க முடியாது. ட்ரை பண்ணுறேன், இல்லைனா நான் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்ஃபோ கொடுக்குறேன். அங்கே போகலாம். இங்கே 70 சினிமாஸ் முடிச்சுட்டு வந்தோம். முடிச்சுட்டு வந்துட்டு இந்த சைடு பார்த்தா மினி ட்ரெயின் அண்டு வியோர் கேம்ஸ் தான் இருக்குது. இந்த சைடில் பின்னாடி தான் சொல்லுவாங்க. 70 சினிமாஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்தில் தான் சொல்லுவேன். ஏன்னா 120 ருபீஸ் கொடுக்குறாங்க. இது ஒர்த்தில் தான். சரி இதான் வந்து 120 ருபீஸ்ன்றது சத்தியமாக ஒர்த்து இல்லை. இதையும் நம்ம வெளியே ஒரு எஜுமிஷன்லாம் 70 சினிமாஸ் போனால் கண்டிப்பாக ஒரு 60 to 70, 80 தான் அந்த மாதிரி தான் இருக்கும். கிஷ்கிந்தாலும் நம்மளுக்கு பேட்ச் கட்டுறதுனால அந்த தெரில, டென் ஸ்டாண்டப் தான். ஆனால் கிஷ்கிந்த அளவுக்கு கூட இங்கே அந்த அளவுக்கு கூட 70 சினிமாஸ் இல்லைன்ற மாதிரி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ ஓகே வாங்க நம்ம வேறு எதாவது பார்ப்போம்.
இங்கே பார்த்தீங்கன்னா பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. ஸோ அங்கே தான் வந்திருக்கிறோம். வந்தோடனே ஃபஸ்ட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்கே இந்த மாதிரி வந்துட்டு ரிப்பன் மாதிரி ஒன்று கையில் கட்டிடுறாங்க. கட்டிட்டு தான் சொல்லிட்டு உள்ளே போகணும்னு சொல்கிறாங்க. பாருங்க, வெல்கம் டு டீ ஃபேக்ட்ரி அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் ஃபுல்லாக என்ட்ரி. உள்ள கேமரா கூடான்னு தெரியல, பார்த்துட்டு சொல்கிறேன். And sugar, the process is simple. Chocolate is a preparation of roasting of cocoa bean, breaking the cocoa beans ஏ டார்க் சாக்லேட் வெனிலா dust and particle, and further grind them to a liquid paste. பனானா சாக்லேட் மாதிரி இருக்குல்ல. Is done at 135 degrees Celsius, where beans are roasted, and once roasted, நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணுறாதீங்க. காம்ப்ளிமெண்ட்டாகவே அதாவது 4 டிக்கெட் வாங்குறீங்கன்னா 4 டிக்கெட்டுக்கு 4 ஏற்ற மாதிரி சாக்லேட்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே செய்து அப்படியே எடுத்து கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வீடியோவை. நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இங்கே வந்து அதை மிஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஓகேவா? வாங்க இந்த வீடியோ கொடுப்போம். நீங்கள் வந்துட்டு டீ செம்மையாக இருந்தது. அதாவது வந்துட்டு என்ட்ரியில் வந்துட்டு 10 ரூபா வாங்கிடுறாங்க. ஆனால் அந்த 10 ரூபா வந்து இந்த டீலே கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க எந்த காசும் எடுத்துக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னா டீ நம்ம எத்தனை டீ வேணாலும் கொடுக்குறாங்க. எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் 6 வெரைட்டிஸ் ஆஃப் டீஸ் இருக்குது. 6 வெரைட்டிஸ் ஆஃப் டீயாக இருந்தால் கூட நம்மளுக்கு தராங்க. ஏன்னா அந்த 10 ரூபான்றது அந்த டீயோட ரேட்லேயே கரெக்டாக போயிடுது. ஏன்னா வெளியே போனால் 25 ரூபா ஒரு டீ சொல்கிறாங்க. ஸோ நல்லா தான் இருக்கீங்க. நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டீயை கண்டிப்பாக மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த கீழே கண்டிப்பாக அந்த சாக்லேட்டை மிஸ் பண்ணுறாதீங்க. அந்த சாக்லேட்டை எப்படியா டேஸ்ட் பண்ணியே பார்க்குறீங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்கு. சரி வாங்க நம்ம மறுபடியும் க்ரீன் டீ, RX3 சாக்லேட் டீ. இங்கே எல்லா டீ ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் கவுண்டரில் வருது. நெக்ஸ்ட்டு இந்த சைடில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்தோம், அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில். இங்கே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கவுண்டர் வந்து சேல்ஸ் கவுண்டர்லேருந்து நம்ம போய் எதாவது என்ன வாங்குமோ வாங்கிக்கலாம். நாங்கள் அதையும் காமிக்கிறேன். இங்கே எல்லாமே இருக்கிறாங்க. ஏலக்காய் டீ, மசால் டீ, ஜிஞ்சர் டீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவுண்டர் போட்டு எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. என்ன நம்ம இங்கே வாங்கிக்கலாம்.
ஓகே சாப்பிடலாம் முடிஞ்சிருச்சு. எங்கள் பெஞ்ச் மார்க்ஸோட சாக்லேட் டீ, அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வேறு ஒரு ஆயில் சொல்லி வைக்கிறாங்க, அது வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எங்கே போகிறது தெரில. வாங்க வீடியோ கூட வாங்க, நீங்களும் வீடியோ கூட வந்து தெரிஞ்சுக்கலாம். நைட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு எங்கேயோ சைட் சீயிங் எதுவும் இல்லை, எல்லாமே க்ளோஸ்டு. 6 மணிக்கு பட்டாலே கார்டன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்துட்டு 5:50 தான் போகணும். ஸோ 6 மணிக்கு நம்ம போயிட்டு பார்க்குது அது வேலைக்கு ஆகாதுன்ற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ பஸ்ஸுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பஸ் வந்துருச்சு, க்ளீனிங் ப்ராசஸ் வந்துட்டு இருக்கனால பஸ்ஸில். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு 7 o'clock பஸ்ஸு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:15 கிட்ட ஆகுது. 6:30 6:15 கிட்ட ஆகுது டைம். இப்போ வெயிட் நம்ம டீ குடிக்கணும். டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பஸ்ஸில் ஏறிட்டு அப்புறம் டேரெக்டாக சென்னை தான். ஓகே கைஸ், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 3 பாட்டிலே சொல்லியிருக்க மாட்டேன், ஏதோ லாஸ்ட் பாட்டில் தான் சொல்கிறேன், ஏன்னா இதான் லாஸ்ட் vlogனால. ஓகே கைஸ், தேங்க்யூ அண்ட் bye. We'll see you another in vlog.